சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பார்த்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. கிறுக்கி கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா. நான் மேல காட்டிப்பட்டேன் ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க. உன் காதல் என் காவியம் என்னம்மா. என்னப்பா இவ்வளவு ஹாயா உட்காந்துருக்கீங்க? அம்மா வேற காணும். காப்பிலாம் குடிச்சாச்சா? அதெல்லாம் குடிச்சாச்சுப்பா. உங்க அம்மா கிச்சன்ல ஏதோ வேலைன்னு பாத்துக்கிட்டு இருக்கா. அம்மா என்ன கலத்தி கிளம்பிட்டியா? ஆமாப்பா. என்னடா நீ மட்டும் வந்திருக்கா? என் மருமகளை காணும். அவளும் உன் கூட தானே கலத்திக்கு வரா? ஆமாப்பா, அவ என் கூட தான் வரா. அவ என்ன ரூம்ல உட்காந்து ஒரே மேக்கப் அவ பண்ணிட்டு லேட்டா தான் வருவா. சரி நீ பொறுமையா வா, நான் கீழே உட்காந்துட்டு இருக்கேன்னு வந்துட்டேன். என்னடா இல்லை குட்டி, சாப்பிட்டாச்சா? உனக்கு என்னடா கவலை? நீ பாட்டுக்கு வீட்டுல உட்காந்து ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கீங்க. இல்ல சித்தப்பா, எனக்கு வீட்ல இருக்கவே பிடிக்கல. நானும் உங்க கூட காலேஜ் வரட்டா? நீ காலேஜுக்கு வந்துட்டா சித்தப்பா உன்னையே தான்டா பார்க்கணும். இப்போ சித்தப்பா கிளாஸ் எடுக்க வேண்டாமா? அப்பா இந்த மே மாசம் முடிஞ்சு ஜூன்ல இவ்வளவு ப்ரீகேஜி சேர்த்து விட்டுருமா? ஆமாடா, நிலாவும் ஸ்கூலுக்கு போக ஆசைப்படுறா. நானும் அதான் யோசிக்கேன். ஷாம்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். நிலா குட்டி, நீங்க ஸ்கூலுக்கு போறீங்களா என்ன? போவே போவே, நான் நல்லா போவேன் சித்தப்பா. சரிம்மா. உங்க அப்பா வேங்கம்மா? டாடி குளிச்சிட்டு இருக்காரு. நாங்க வெளிய போறோம்ல, அது கிளம்புறாரு. ஓ அப்படியா? ஆமா சித்தப்பா. சித்தி எங்க காணோம்? அதா உங்க சித்தி மேக்கப் போட்டுட்டு இருப்பா. எவ்வளவுதான் மேக்கப் போட்டாலும் அதே மூஞ்சிதான் இருக்க போகுது. இருந்தாலும் போட்டுட்டு இருப்பா. இப்போ வந்துருவா. ஏன்டா மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்க? உள்ளகிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கியா? என்னமா மருமகளை இவ்வளவு கோவப்படுறா? அப்புறம் மாமா, உங்க பையன் காலையில 7 மணிக்கு பாத்ரூம்ல போனவ 8ஆவ 5 நிமிஷத்துல தான் வெளியே வந்திருக்காவ. அதுக்கப்புறம் நான் உள்ள போய் குளிச்சு 10 நிமிஷத்துல நான் கிளம்பி வந்திருக்கேன். இங்க வந்து எப்படி போய் சொல்லிக்கிட்டு இருக்கா? அப்புறம் கோவம் வராதா? அப்படின்னா நீ 10 நிமிஷத்துல கிளம்பி வரியா? இவன் என்னமோ நீ உட்காந்து மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தான். சொல்லுவார் மாமா, சொரக்காவுக்கு உப்பு இல்ல. நீ என் முகத்தை பாருங்க மாமா, நான் பவுடரோட போடல. ஆனா இங்க வந்து அவர் எவ்வளவு போய் சொல்லி புளிவிக்கிட்டு இருக்காரு. சித்தப்பா, அப்பனா நீங்க பொய்யா சொன்னீங்க? இல்லடா, உங்க சித்தி தான் பொய்யாங்காளி. அவதான் பொய் சொல்றா. ஆமா, நான் போய் சொல்றேன். உங்க சித்தப்பா 1 ஹவர் மேக்கப் பண்ணிருக்காரு. அவரு காலேஜ்ல போய் பாடம் எடுக்க போறாரா இல்ல அங்க உள்ள பொண்ணுகளை சைட் அடிக்க போறாரான்னு எனக்கு தெரியல. ரெண்டுமே தான். கொஞ்சம் உடைச்சு போடுவேன். பாத்தீங்களா மாமா, இவரு கூட என்ன கூட்டிட்டு போவாரு. ஆனா காலேஜ் வாசல்லே விட்டுருவாரு மாமா. உள்ள கூட்டிட்டே போகல. இவ்வளவு நாள் ஆகுது காலேஜுக்குள்ள யாருக்கிட்டையும் என்ன அவர் ஒய்ஃப்னே சொல்ல மாட்டாரு மாமா. அப்படி இவரு பெரிய அழகை மாதிரி உள்ள சுத்தி தலைவாரு. ஏன்டா இப்படிலாம் பண்றா? எல்லாத்துக்கிட்டையும் சோனியா உன் ஒய்ஃபும் சொல்ல வேண்டியது தானே? சொல்லலாம்ப்பா, எங்களுக்கே சடனா தானே மேரேஜ் ஆச்சு. அப்புறம் அது தெரிஞ்சா இவளையும் கிண்டல் பண்ணுவாங்க, என்னையும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அது எங்க 2 பேருக்குமே அன்கம்ஃபர்டபுளா இருக்கும்ல. அதான் இந்த வருஷத்தோட அவளுக்கு படிப்பு முடியுதுல, அதுக்கப்புறம் சொல்லிக்கலாமேன்னு இருக்கேன். ஆமாப்பா, நாங்களும் தப்பு பண்ணிட்டோம். உங்களுக்கு மேரேஜ் ஆன உடனே நாங்க ஒரு ரிசப்ஷன் மாதிரி வச்சிருக்கணும். எல்லாத்தையும் கூப்பிட்டு அப்படி பண்ணியிருந்தா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம். உங்க அம்மா கோவத்தால அதை பண்ணவே இல்லை. அதுதான் இப்போ உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. சாரிப்பா. அதெல்லாம் பரவாயில்லப்பா. அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். தோனிக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன். ஏண்டா நீங்க 2 பேரும் ஒரே காலேஜுக்கு தானே போறியா? அப்புறம் நீ கூப்பிட்டு போக வேண்டியதானடா? தனியா அந்த பொண்ணு வரணுமா? இல்லப்பா, நான் எப்பவுமே அவளை காலேஜுக்கு வெளியே விட்டுடுறேன். அவளுக்கு அது ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸ்கூட்டி இருந்தா அவளே வந்திருப்பா, அவ கஷ்டப்பட மாட்டா. அப்புறம் ஸ்கூட்டி இருந்தா அவளே அவங்க அம்மா போய் பார்த்துட்டு வந்துடலாம்ல. என்னதான் அவ கூப்பிடுறா, எனக்கு ஒர்க் இருக்கு, சில டைம் அவளை கூட்டு போக முடியாது. அதான். எனக்கு எதுக்குடா புது ஸ்கூட்டி? எனக்கு ஒரு ஸ்கூட்டி எங்க வீட்ல இருக்கு. நான் வேணா எங்க அப்பாட்ட கேட்டு அந்த ஸ்கூட்டியை எடுத்துட்டு வரட்டா? வேணாண்டி, அது உங்க வீட்லயே இருக்கட்டும். மாமா அதுதானே கடைக்கு எடுத்துட்டு போறாவ. நம்ம ஒரு ஸ்கூட்டி வாங்குவோம். சரி, அப்போ இப்போ எதுக்கு? கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். பாக்குறது தானே. அதான் உனக்கு இந்த 2 மாசத்துல படிப்பு முடிஞ்சிடும். அப்புறம் நீ ஜாப்க்கு ஏதாவது ட்ரை பண்ணுவல்ல. ஆமா மருமகளே, அவன் சொல்றதுதான் சரிதான். உனக்கு ஸ்கூட்டி வாங்கிடுவோமா? என்னது, வேலைக்கு போறாளா? அவ வேலைக்கு போய் தான் வீட்டுல அடுப்பறி என்னமாங்க.
அதெல்லாம் போக வேண்டாம், அவன் வீட்லயே இருக்கட்டும். என்னம்மா பேசிட்டு இருக்க? அந்த பொண்ணு வேலைக்கு போக வேண்டாம் வீட்டுல இருந்து சொல்லிட்டு இருக்க. அம்மா, அவன் எதுக்கு வேலைக்கு போகணும்? நம்ம வீட்டுல சொத்து சுகம் நிறைய இருக்கு. அவன் வீட்ல இருந்து புருஷனை கவனிச்சுக்க வேண்டியதானே? ஏமா ஏன் இப்படி சொல்றீங்க? அவளை வேலைக்கு போக வேண்டான்னு. பொண்ணுங்க வேலைக்கு போனா என்ன, அவங்க கையிலேயே காசு இருக்கும். அப்போ அவங்களுக்கு தேவையானதை அவங்களே வாங்கிப்பாங்க. எல்லாத்துக்கும் நம்மளே அவங்க நம்பி இருந்தா அது நல்லா இருக்காதுலமா. அதுக்கு தான் நீ வேலைக்கு போறாளப்பா, கை நிறைய சம்பாதிக்கிறா. அந்த காசு அவளுக்கு தானே, நாங்களா கேக்குறோம். ஆமோ, நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா? ஆமா, சோனி வேலைக்கு போனா அவளுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். அப்போ உங்க அம்மா அப்பாவில பார்க்க போகும்போது அவங்க அம்மா அப்பாவுக்கு ஏதாவது வாங்கிட்டு போவா. அவங்க வீட்லயும் பசங்களாம் கிடையாது. அவங்க அப்பா வேலைக்கு போறாருதான், இருந்தாலும் சோனி அவங்க அம்மா அப்பா பாக்குற நேரம் காசு கொடுக்கணும்னு ஆசைப்படுவாளம்மா. என்கிட்ட காசு கேட்டா நான் கொடுக்க தான் போறேன், இருந்தாலும் அவ என்கிட்ட கேட்க சங்கடப்படுவா. இதே அவளே வேலைக்கு போய் அவங்க அம்மா அப்பா கொடுக்கும்போது அவளுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அவ சந்தோஷம் தான் எனக்கும் சந்தோஷம். ஆமாமோ, ரகு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நமக்கு ஒரு பொண்ணு இருந்து நம்ம வசதியா தான் இருக்கோம், இருந்தாலும் இந்தாங்கம்மான்னு ஒரு 100 ரூபாய் தந்தாலும் நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரிதான் இதுவும். நீங்க சொல்றது புரியுதுங்க, ஆனா எனக்கும் ஒரு பேரம்பத்தி பிறக்கணும்னு ஆசை இல்லையா? நான் கோயிலுக்கு மூச்சுல எதுவும் விசேஷம் இல்லையான்னு அந்த பக்கத்து வீட்டு பங்கஜம் கேட்குறா. எனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல. நம்ம மகனுக்கும் மருமகளுக்கும் ஒரு குழந்தை பிறந்தா நல்லா இருக்கலாங்க. அவ வேலைக்கு போனா அதை சாக்கா வச்சு குழந்தைய தள்ளி போட்டுட்டா அதுக்கு தாங்க பயப்படுறேன். ஆமா, இதை நினைச்சு நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்கம்மா. நீங்களே எப்ப எங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, சீக்கிரத்துல ஒரு குட் நியூஸ் சொல்லிட்டா போச்சு. அப்படிதானடி சோனி? உங்க ஆசை என் ஆசையும். வாட்டுகிறாயே ஒரு ஹைக்கூ கவிதை விழிகளில் நீ பாட பாட ஒரு ஹைப்பர்ஷன் தலைக்கிறதே நானும் பாட. என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்ச போது. என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போது. சந்தியா, நீ எவ்வளவு நாள் கழிச்சு இவ்வளவு நிம்மதியா தூங்குற தெரியுமா? எவ்வளோ கஷ்டம், எத்தனை பிரச்சனை. எவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் நீயும் நம்ம பிள்ளையும் நானும் நம்ம ரூம்ல இருக்க பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா நீ பாவம் சந்தியா, உன் பாஸ்ட் வாழ்க்கை எனக்கு தெரியாதுன்னு நினைச்சு நீ ஒரு நிமிஷமும் பயந்துகிட்டே வாழ்ற. உன் பாஸ்ட் வாழ்க்கை பத்திலாம் எனக்கு தெரியும், நீ பயப்படாத சந்தியான்னு உன்கிட்ட சொல்ல எனக்கு ஆசைதான். இருந்தாலும் இப்போ காட்டுற அன்பு கூட அந்த விஷயம் தெரிஞ்சக்கப்புறம் நீ காட்ட மாட்டேன்னு எனக்கு ஒரு பயம்தான். மாமாக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சே அப்படின்னு நீ கில்ட்டியா ஃபீல் பண்ணிடக்கூடாது சந்தியா. என் கடைசி உயிரில் இருக்கிறதையும் நான் இதை பத்தி உன்கிட்ட சொல்லவே மாட்டேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் சந்தியா. என் வாயாலே ஏதாச்சும் சொல்லி நான் உன்னை இழந்துடக்கூடாது. நீ எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் சந்தியா. ஐ லவ் யூ. பாருடா தங்க குட்டி, நீ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தாண்டா. உங்க அம்மா எனக்கு எந்த அளவுக்கு ஸ்பெஷலோ அந்த அளவுக்கு நீ எனக்கு ஸ்பெஷல் தாண்டா. அப்பா தோட்டம் வர போயிட்டு வரேன், நல்லா தூங்குங்க. என்னப்பா விஜய், காலையில எழுந்திரிச்சிட்டா கூட கொஞ்ச நேரம் தூங்க வேண்டியதானே? பைக்காட்டுக்குலாம் போய் ரொம்ப நாள் ஆச்சுலப்பா, அதான் ஏதாவது வேலை இருந்தா அதை பார்த்துட்டு வெயில் அடிக்கிறதுக்குள்ள வீட்டுக்கு வந்துடுவேன். அப்படியே என் ஃப்ரெண்டையும் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன்ப்பா. சரிப்பா, சந்தியாவும் குழந்தையும் முடிச்சிட்டாங்களா இல்ல தூங்கிட்டு தான் இருக்காங்களா? 2 பேருமே அசந்து தூங்குறாங்கப்பா. நான் எழுப்பி அவங்க கிட்ட சொல்லல, நான் அவங்க எழுந்திருக்கிறதுக்குள்ள நான் போயிட்டு வந்துடலான்னு நான் கிளம்பிட்டேன். சப்போஸ் அவங்க எழுந்தா நீங்க சொல்லிருங்கப்பா. சரிப்பா. ஆமாப்பா, தோட்டத்துல என்ன வேலை இருக்கு? தண்ணி எதுவும் பாய்க்கணுமா? ஆமாடா, தெற்கு வைக்கட்டுல கடலை போட்டிருக்கேன் தெரியுமா, அது கொஞ்சம் வரப்பு வெட்டி தண்ணி பாய்க்கணும். நீ தண்ணி பாய்ச்சிக்கிட்டு அதுக்குள்ள அப்பா வந்துருவேன். சரிப்பா, நீங்க பொறுமையா வாங்க, நான் பார்த்துட்டு இருக்கேன். அம்மா, நான் தோட்டத்துக்கு போறேம்மா. சந்தியா இருந்தா காபி மட்டும் அவருக்கு போட்டு கொடுத்துருங்கம்மா.
இவ பெரிய மகாராணி. எந்திரிச்ச உடனே நாங்க போய் காப்பி கொடுக்கணுமாமே. சொல்றதுக்கு வந்துட்டான். அவ எந்திரிக்கட்டும், இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. என்னப்பா நான் இவ்வளவு கூப்பிடுறேன், அம்மா குரலே கொடுக்க மாட்டாங்க. அப்போ அம்மா என் மேல கோவத்துல தான் இருக்காங்களா? இப்படிலாம் நீ நினைக்காதடா விஜய். அவ சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கல, நீ கூப்பிட்டதை கவனிச்சிருக்க மாட்டா. நான் சொல்றேன் அவட்ட சந்தியா இருந்துச்ச உடனே நான் காப்பி கொடுக்க சொல்றேன். நீ எதுவும் வருத்தப்படாதப்பா. சரிப்பா, அப்ப நான் வரேன். அப்பா விஜய், காப்பி குடிச்சிட்டு போ. வெறும் வயிற்றுல போறா? இல்லப்பா, நான் வந்து காப்பி குடிச்சுக்கிறேன். அப்படி எனக்கு பசிச்சுச்சுன்னா தோட்டத்திலே எள்ளி வெட்டி குடிச்சுக்கிறேன்ப்பா. சரிப்பா. ஆமா, என்ன வீடே ஒரே கலகலன்னு சிரிப்பா இருக்கு. என்னடா ரகு, நீ காலேஜ் பிள்ளையா? வீட்டுல கடந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்க? நாங்க ஏதோ கிளம்பியாச்சு, போக வேண்டியதுதான். ஆமா, நீ என்ன டிஷர்ட்ல சுத்திட்டாளேரா? ஹாஸ்பிட்டல் போலியா? நானும் நிலாக்குட்டியும் வெளியே போறோம். வா நிலாக்குட்டி. என்னன்னா உன் முடியே சரியில்லை. எப்பவுமே நிலாக்குட்டியை வெளியே கூட்டு போனானா அதெல்லாம் முடியாது, எனக்கு ஹாஸ்பிட்டல்ல வேலை இருக்குன்னு போயிடுவேன். இன்னைக்கு நீயே வந்து வாலண்டியரா நிலாக்குட்டியை வெளியே கூட்டு போகும்போது ஏதோ சம்திங் இருக்குன்னு நினைக்கேன். அப்பா சாம், உனக்கு ஹாஸ்பிட்டல் போவ நேரமாகலையா? நீ கூட்டிட்டு போறேன்னு சொல்ற. அப்பா வேணா அந்த பக்கத்துல இருக்கிற பார்க்குக்கு கூட்டு போக சொல்றேன். நீ கிளம்புப்பா. இல்லம்மா, நேற்று நைட்ல இருந்தே கண்டிப்பா நிலா பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டே இருக்கான். ஆனா நாங்க போய் பார்க்க போறோம். என்னது பார்க்க போறியா? இவன் வந்து நம்ம என்ன பேசுறோமோ கரெக்டா கேட்ச் பண்ணிடுறானே. இல்லடா, கூட்டிட்டு போறேன்னு சொல்ல வந்தேன். அதுதான் உன் காதுக்கு பார்க்க போறேன்னு சொன்ன மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த நேரத்துல வெளியே கூட்டு போறேன்னு சொல்றா. காலையிலே எங்க கூட்டிட்டு போறா? ஐயோ பாட்டி, நாங்க வெளிய அங்க போல. நானும் அப்பாவும் பவியம்மா பார்க்க போறோம். நிலா, ஏன் சொன்ன? பாட்டி திட்டுவாங்க பாரு. ஏண்டா அண்ணா, நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல, உன் திருட்டு மொழியில ஏதோ நீ இருக்குன்னு. அதான் அவங்கள பாக்குறதுக்கு தான் நீ ஒரு மாதிரி பதுங்கி பதுங்கி கிளம்பிட்டு இருந்திருக்க. என்ன சாம், எதுக்கு நிலாவ அந்த பொண்ணு வீட்டுக்கு கூட்டு போற? அந்த பொண்ணுக்கு தான் ஏதோ கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க, நீ அதனால கூட வேலையில இருந்து நின்று இருக்கலாம். நம்ம வேணா நிலா குட்டியை பாக்குறதுக்கு வேற யாரையாச்சும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம்டா. நீங்க அந்த பொண்ணை பார்க்க போக வேண்டாம். என்னடா உங்க அம்மா ஏதோ சொல்றாங்க? சாமனனுக்கு பவி அக்காவை ரொம்ப பிடிக்கும்ல? அதாண்டி எனக்குமே ஒன்றும் புரியல. சரி, காலேஜ் முடிச்சு ஈவினிங் வந்து பாத்துக்கலாம். பாட்டி, நான் உடனே பவியம்மா பார்க்கணும். இல்லைன்னா நான் சாடவே மாட்டேன். அவன் நைட்ல இருந்தே இதே தான் சொல்லிட்டு இருக்கா. அதான் பவி கிட்ட நிலாவை காட்டிட்டு வரலாமேன்னு கிளம்பினேன். சரிப்பா, போயிட்டு சீக்கிரம் வந்துரு. ஹாஸ்பிட்டல் போகணும்ல. சரிம்மா. சரி, ஏப்பா ரகு, சாப்பிடுறியா? இல்லம்மா, காலேஜ் டைம் ஆகுது. நாங்க கேன்டீன்லயே போய் சாப்பிட்டுக்கிறோம். ஏண்டா, வீட்டுல சமைச்சு வச்சிருக்கல, வீட்டுல சாப்பிட வேண்டியதானே? வெளியே சாப்பிட போய் தான் வராத நோயோட வருது எல்லாத்துக்கும். சரிம்மா, வீட்டுல என்ன சாப்பாடு? தோசையும் கார சட்னியும் செஞ்சிருக்கேன். மத்தியானத்துக்கு 2 தோசை ஊத்தி எடுத்துட்டு போங்க. என்னமோ நீ தோசைன்னு சொன்னா பிள்ளைங்களா துண்டக்கான துணியக்கானு அலறி அடிச்சுட்டு கிளம்பிட்டாவ. உன் தோசை என்ன அவ்வளோ ஃபேமஸா? ஓடையா சரிங்க எல்லாரும். நைட்டு வீட்டுக்கு தானே வருவீங்க. அப்பமும் இதே தோசையும் கார சட்னியும் தான். எங்க தெரிச்சு ஓடுறேனி அப்பம் பாக்குறேனா? சரி, நீங்களாச்சும் தோசை சாப்பிடுறீங்களா? வரை
என்ன மகி, உனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நல்ல பொறுப்பு வந்துட்டு போலியே. எப்பவுமே காலைல 8 மணி வரை தூங்குவ. இன்னைக்கு என்னன்னா அதிசயமா தூத்துட்டுலாம் இருக்க. விஜய் வா, உன்னெல்லாம் பார்த்து எவ்வளவு நாளான மாதிரி இருக்கு தெரியுமா? முந்திலாம் எந்திரிச்ச உடனே மகினி எங்க வீட்டுக்கு வருவா. இப்பெல்லாம் நீ வர்றதும் கிடையாது, உன்னை பார்க்கவும் முடியல. இப்பெல்லாம் நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், உனக்கு தெரியாதாங்க. நீ எதுல பிஸியா இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது விஜய். நான் ஓட பயந்துட்டேன். அவ்வளவு பிரச்சனைக்கு இடையில நீ ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ண முடியுமா என்ன நீ? ஆனா நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன் அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிட்ட. இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறா போல இருக்கு விஜய். ஆமா மகி, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எவ்வளவு சந்தோஷம்னு சொல்ல முடியாது, அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். என்ன, அம்மா தான் சந்தியாவை மருமகளா ஏத்துக்க மாட்டாங்க. அது நினைச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. விஜய், உங்களுக்கு முதல்ல கல்யாணம் பேசினாங்க தெரியுமா? அப்பெல்லாம் அத்தை உன் ஒய்ஃபை பத்தி அவ்வளவு புகழ்ந்து என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. என் மருமக வந்தா என்ன அப்படி தாங்குவா இப்படி தாங்குவானி. ஆனா ஏன் திடீர்னு அவங்கள அத்தைக்கு பிடிக்க மாட்டேங்குது? தெரியல மகி, இதை பத்தி பொறுமையா ஒரு நாள் அம்மாட்ட பேசணும். அப்புறம் நீ எப்படி இருக்க? அண்ணு வந்தானா? நீ அண்ணன் பாட்டியா? அப்புறம் உங்க பாட்டி அண்ணன் ஏத்துக்கிட்டாங்களா என்ன? அவனை பத்திலாம் பேசாத விஜய். ஏன் மகி? என்னத்த சொல்றது, அவனும் தருணும் 2 தடவை வந்தாங்க. அம்மாச்சி திட்டி அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லை. அவனும் ஏன்டா இப்படி இருக்கான்? எனக்கு விருப்பம் இல்லாம தான் நான் அவனை கல்யாணம் பண்ணினேன். இருந்தாலும் அம்மாச்சி என்ன நினச்சி கஷ்டப்படுறாங்க. அவனோட சேர்ந்து வாழலாமான்னு ஒரு சைடு யோசிச்சா கூட அவன் எந்த ஸ்டெப்புமே எடுக்க மாட்டேக்கான் விஜய். அவங்க அம்மாட்ட பேசி ஏதாச்சும் அவன் தானடா அவங்க வீட்டில் எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி எங்கள் பாட்டிக்கிட்ட வந்து பேசணும். எங்கள் பாட்டி கல்யாணம் பண்ணி என் பேத்தி இப்படி இருக்கிறாளே ஒவ்வொரு நாளும் அழுறாங்கடா. அதை பார்க்க முடியல. ஏன்டா இவனை கல்யாணம் பண்ணணுமோ, இப்படியே கல்யாணம் பண்ணாமல் இருந்திருக்கலாமோன்னு எனக்கு சில நேரத்தில் தோணுதுடா. சாரி மகி, நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் நீ அவனை கல்யாணம் பண்ணவே சம்மதிச்ச. நான் அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையை பத்தியே யோசிக்காம விட்டுட்டேன் மகி. நீ என்ன பார்த்து தானே இருக்க, எனக்கு 1008 பிரச்சனை. விஜய், நான் ஒன்றும் தப்பா நினைக்கல விஜய், பரவாயில்ல. இப்பதான் நான் ஆசைப்பட்டு சந்தியாவையே கல்யாணம் பண்ணி என் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். இப்போ மனசு பாதி ரிலாக்ஸா இருக்கு. இனி அடுத்த வேலை ஒன்னையும் யாரையும் சேர்த்து வைக்கிறது தான் என்னோட வேலையே, சரியா? இந்த பார் விஜய், என்னை பத்தி நீ எதுவும் யோசிக்காத. நீயும் சந்தியா சிஸ்டரும் சந்தோஷமா சேர்ந்து வாழணும். அதுக்கப்புறம் என்னை பத்தி யோசிக்கலாம். யாரு இந்த வயசான தாத்தா இங்கேயே பார்த்துட்டு இருக்காரு? நம்ம மகி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இவர் வந்தாரா, இல்ல அதுக்கு முன்னாடியே இவர் வந்தாரான்னு தெரியலையே. என்ன விஜய், யார பாக்குற? இல்ல மகி, அங்க ஒரு தாத்தா நிக்கிறாரு. அவர் யாரு தெரியல, ரொம்ப நேரம் நம்மள பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ஓ, அண்ணா நிக்காங்களே, அந்த தாத்தாவை பத்தி கேக்குறியா? அவரு நம்ம ஊருக்கு புதுசாண்டா, இப்பதான் வந்திருக்கிறாராம். கொஞ்ச நாளா அங்கனே பாம்போல வந்து நின்னாரு. அதுக்கப்புறம் தாத்தா யாருன்னு நான் கேட்டேன்னா, கொஞ்சம் காப்பி கொடுமான்னு கேட்டாரு. அப்புறம் காப்பி கொடுத்தேன். அப்புறம் ஒரு 8 மணிக்கு சாப்பாடு கேட்காரு, இட்லி கொடுப்பேன். அதுக்கப்புறம் தான்டா போறாரு. பாவண்டா, அவருக்கு யாரும் இல்லை போல இருக்கு. என்னது இட்லி குடிப்பியா? இது எத்தனை நாள் நடக்கு? ஓ, நான் இட்லி கொடுக்குறேன்னு அதை கேட்குறியா? அது ஒரு மாசமா இருக்கும்னு நினைக்கிறேன். 1 மாசமா காலையிலே வந்துருவாருடா. அப்புறம் அங்கனே நிற்கிறாரு. சாப்பிட்ட பிறகு தாண்டா போவாரு. எனக்கே அவரை பார்க்க பாவமா இருக்கும். அறிவு இருக்கா மகி? காலம் எவ்வளவு கெட்டு கிடக்கு. அவர் 1 மாசமா வராராம். இந்த அம்மா காப்பி தண்ணி போட்டு தராமலாம். அவன் யாருன்னே தெரியல. அவன் ஒருவேளை திருடனா கூட இருக்கலாம். நீ எத்தனை மணிக்கு எழுந்துக்கிற, நீ எப்போ வெளியே வரன்னு உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா என்ன பண்ணுவ? யாரும் இல்லாத நேரமா பார்த்து உன் காதல கடத்துல இருக்கிறதா அத்து உனக்கு கொண்டு போட்டா என்ன பண்ணுவ மகி? இது உங்க பாட்டிக்கு தெரியுமா? ஏன் விஜய் இப்படிலாம் பயம் காட்டுறா? எங்க பாட்டிக்கு தெரியாது. ஆனா அவரை பார்த்தா நல்லவர் மாதிரி இருக்காரு. இவ்வளவு நாள் ஆகுது என்கிட்ட ஒரு வார்த்தை பேசினதே இல்லை. காப்பி வேணா கையை அசைப்பாரு, சாப்பாடு வேணாலும் கையை தான் அசைப்பாரு. அதுக்கப்புறம் போயிடுவாரு விஜய், இங்க நிக்கவே மாட்டாரு. அப்ப இவன் திருடனா இருக்க மாட்டான். கையையும் பாயும் அசைக்கிறானா, பேச மாட்டானா? அப்ப இவன் அப்பனா இது திருடன் கிடையாது, அவனாதான் இருப்பான்னு நினைக்கிறேன். இதோ வரண்ட தாத்தா. மகி, ஒரே நிமிஷம், நான் போய் என்ன தாத்தா கிட்ட யாரு என்னதா நீங்க யாரு, நீங்க எந்த ஊரு? தம்பி, நான் இந்த ஊருக்கு புதுசு.
ஓ ஊருக்கு புதுசா தாத்தா? ஆனா உங்க கண்ணை நான் எங்கேயோ இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே இருக்கே தாத்தா. மடையன் கண்டுபிடிச்சிருவான் போல இருக்க. எல்லாத்தையும் மறைச்ச நம்ம ஒரு கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டு வந்திருக்கணும். மகி இவ்வளவு நாள் கண்டுபிடிக்கல, ஆனா இவன் எப்படி பேசாம பாரு. ஆமா தாத்தா, உங்க முன்னாடி தொங்குதே ஒரு நூடுல்ஸ் மண்டை, அந்த முடியை நான் இதுக்கு முன்னாடி பார்த்து பழகுன முடி மாதிரியே இருக்கு. ஐயோ இந்த விஜய்க்கு இருக்கேன். மகி முன்னாடி நம்ம வியாசத்தை கலைச்சிருவானோ? வியாசம் மட்டும் கலைஞ்சிச்சு மகி நம்மள மொத்தி எடுத்துருவாள. என்ன தாத்தா சைலண்டாவே இருக்கீங்க? ஏதாச்சும் பேசுங்களேன், உங்க இனிமையான குரலை நானும் கேட்கேன். அட கடவுளே, ஒரு பொண்டாட்டிய பாக்குறதுக்கு என்னெல்லாம் வேஷம் போட வேண்டியதா இருக்கு. யாருக்குமே என் நிலைமை வரக்கூடாது, இதுல வேற என் குரலை கேட்கணும் கேட்டுக்கிட்டு இருக்கான். தம்பி எனக்கு ரொம்ப தொண்டை வலி, அதனால பேச்சு வராது. ஓஹோ உங்களுக்கு பேச்சு வராதா? இப்போ நான் என்ன பண்ணா உங்களுக்கு பேச்சு வரான்னு எனக்கு நல்லா தெரியும். நாம என்ன பண்ணட்டுமா? டேய் விஜய் எதுவும் பண்ணி தொலைஞ்சிடாதடா, நான் தான் அருண். டேய் எனக்கு தெரியாதடா, இந்த தெருவுல எவ்வளோ வீடு இருக்கு, நீ அது எப்படி கரெக்டா மகி வீட்டுக்கு வந்துதான் காப்பியும் இட்லியும் வாங்கி தின்னுவீங்களா தாத்தா? அப்பவே தெரியும் எனக்கு நீ தானே தெரியும்டா. என்னடா பண்றது, கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீ பாட்டு செவனேன்னு போயிட்டா. என் பொண்டாட்டிய பக்கத்துல வச்சு என்னால பார்க்க ஓட முடியல. நீ இருந்தாவாச்சும் உன்னை பாக்குற சாக்குல இவளை வந்து லைட்டா சைட்டாத்தையும் அடிச்சுட்டு போயிருவேன். நீ வேற உன் மாமியார் வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டா. நான் ஒரு 2 நாள் வந்தேன்டா, அவங்க பாட்டி இருக்காளே கிளவி கம்பால எங்களை விரட்டுன்னு விரட்டிட்டா. அப்புறம் மகியை என்னால பார்க்க முடியாதோன்னு எனக்கு பயம் வந்துட்டுடா. அதுக்கு அப்புறம் தருண் இந்த பக்கம் நான் வரவே மாட்டேன் விஜய் வரத்தட்டின்னு சொல்லிட்டான். மகியை பார்க்காம என்னால இருக்கவும் முடியல. என்ன பண்ணலான்னு ஐடியா பண்ணேன். அப்பந்தாண்டா கிடைச்சிச்சு எனக்கு இந்த தாத்தா வேஷம். நல்ல ஐடியாடா. அப்புறம் ஒரு நாள் காலையிலே வந்தேன்டா, அவங்க பாட்டியால குளிருக்கு எந்திரிக்க முடியல போல இருக்கு. மகிதான் தூத்து பெருக்கி கோலம் போட்டுக்கிட்டு இருந்தா. மறுநாள் காலையில வந்தா அவ தான் போட்டா. அப்போ தெரிஞ்சிச்சு இந்த கிளவியால காலையில எந்திரிக்க முடியாதுன்னு. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு மகி கிட்ட காபி வாங்கி குடிச்சுக்கிட்டு இட்லி வாங்கி குடிச்சிட்டு 8 மணி வரை டேரா போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டை படுத்து ஓடிடுவேன். இதாண்டா இது கொஞ்ச நாளா நடந்துகிட்டு இருக்கு. மகியோட என்ன தாத்தான்னு நம்பிட்டாடா. ஏண்டா கெட்டின பொண்டாட்டி இப்படி தாத்தா வேஷம் போட்டு வந்து பார்க்க உனக்கு அசிங்கமா இல்லையா? கெட்டின பொண்டாட்டிய வீட்டுல பேசி கூட்டு போக உனக்கு வக்கு கிடையாது. இப்படி தனம் வந்து மகிய பார்த்து நின்று இருக்கியே, ஊராக்க உன்னை சந்தேகப்பட்டு உன்னை அடிச்சு போட்டு இருந்தா என்ன பண்ணிருப்ப? போடா, அந்த ஊரை பத்தி எனக்கு தெரியாதாங்கோ. இந்த ஊர்ல எல்லா பொம்பளையிலும் 7-7:30 தான் எந்திரிக்காங்க. என்னமோ மகி தான் நல்ல நேரம் 6 மணிக்கு எந்திரிச்சா. ஆனா என்ன தாத்தானி மகி ஒத்துக்கிட்டா. யார் வந்தாலும் மகி என்ன காப்பாத்திருவான்னு ஒரு நம்பிக்கையில தாண்டா இப்படி நின்றுகிட்டு இருக்கேன். ஓ மகி ஒண்ணு நம்பிட்டாலோ? கொஞ்சம் இருடா, உன் தாடியும் மண்டியில இருக்க அந்த தொப்பியும் எடுக்கிறேன். அப்போ மகி என்ன பண்றான்னு உனக்கு தெரியும். ஏய், இத கலத்துட்டா மகி என்ன பண்ணுவா? அவ கையில என்ன இருக்குன்னு பாத்தியா? விளக்குமாறு, அதை வச்சே உன்னை சாத்தி எடுத்துருவா. விஜய் வேண்டாண்டா, எனக்கு இப்படி மகியை பாக்குறது ரொம்ப பிடிச்சிருக்குடா. என் வாழ்க்கையில உன்னால விளக்கத்த முடியாதுன்னாலும் பரவாயில்ல, பூகம்பத்தை கொளுத்தி போடாதடா ப்ளீஸ்டா. என்ன விஜய் ரொம்ப நேரமா அந்த தாத்தா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கா? இல்ல மகி, அந்த தாத்தா கிட்ட பேசி அவர் பேக்ரவுண்ட் என்ன, அவர் பொண்டாட்டி யாரு, அவங்க பிள்ளை குட்டி எல்லாம் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருந்தேன். ஓ அப்படியா? நான் அப்பவே சொன்னல விஜய், இந்த தாத்தா பாவனி அவர்கிட்ட கொஞ்ச நேரம் தான் பேசினா அதுக்குள்ள அவர் பேக்ரவுண்ட் எல்லாம் நீ விசாரிச்சுட்டா பத்தியா? அவரு பாவம் தான்டா, நல்லவர் தான் தாத்தா. ஆமா மகி, நல்லவர் தான். சரி நீ வேலையை பாரு, நானும் தாத்தாவும் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. நாங்க அப்படியே பேசிக்கிட்டு வயக்காடு வரையும் போயிட்டு வரோம். போகுமா தாத்தா? ரொம்ப நன்றி விஜய், மகி கிட்ட என்ன போட்டு கொடுக்காம காப்பாத்துனதுக்கு. வா நம்ம போலாம். இல்ல தருணுக்கும் போன் பண்ணு, அவனையும் கூப்பிட்டுட்டு வைக்காட்டு பக்கம் போலாம்.